நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருமுறை மிகுந்த ஆஸ்தியுள்ள வாலிபன் ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு அவன் மேல் அன்பு வைத்து அவன் குறையை சுட்டி காட்டியதோடு அவனுக்கு ஆலோசனையும் கொடுத்தார். நம் தேவன் கரிசனையுள்ள தேவன். சபைகளின் விசுவாசிகளின் நிலையை சத்துரு கெடுத்து போட்டதை குறித்து சென்ற வாரத்தில் தேவன் நம்மோடு பேசினார். அவர் நம்மேல் வைத்த அன்பின்படி விசுவாசிகள் வஞ்சகத்திலிருந்து மீட்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்பவைகளை பற்றி சகோதரர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் இன்று பேச இருக்கிறார்கள். வாங்க ஜெபத்துடன் செய்தியை கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இறக்கினாலும் கடைசி கால வஞ்சகமான நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் வழிவாக கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும் அநேக விதமான சூழ்நிலைகளிலும் உங்களாலும் என்னாலும் கண்கூடாக அறியக்கூடிய ஒரு முறைகளிலே காணப்படக்கூடிய ஒன்று. தேச அளவுகளிலே நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எந்த இடத்திலும் நம்பி உங்களாலும் என்னாலும் கடந்து போக முடியாத ஒரு கடைசி காலத்தினுடைய வாழ்க்கையின் நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் பயணப்பட ஆரம்பிக்கின்றோம். இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் என்று அழைக்கப்படக்கூடிய நிலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எந்த சூழ்நிலைகளையும் உங்களாலும் என்னாலும் நம்ப முடியாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகக்கூடிய அந்த நிலைகள். நம்முடைய குடும்பத்தை நம்மால் நம்ப முடிகிறதில்லை, சூழ்நிலைகளை நம்ப முடிகிறதில்லை, நம்மோடு கூட பயணிக்கக்கூடிய நண்பர்களை நம்ப முடியல, நம்ம கூட இருக்கக்கூடிய நம்முடைய பெற்ற பிள்ளைகளை நம்மால் நம்ப முடியல. இப்படி பல விதமான வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் தேச எல்லைகளிலே எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறதை நீங்களும் நானும் கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். மட்டுமல்லாமல் வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடுமை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா இடங்களிலும் பயங்கரங்கள் சூழக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு காலம். இந்த காலங்களிலே நீங்களும் நானும் எடுத்து பார்க்க ஆரம்பித்தாலே உங்களுக்கு நன்றாகவே அறிந்த ஒரு விஷயம்தான். எல்லா இடங்களிலும் மக்களுடைய சாவின் விகிதம் அதிகமாய் காணப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அநேக விதமான நம்பிக்கை துரோகங்கள் இந்த நாட்களிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பெற்ற பிள்ளைகளை தன்னுடைய பெற்றோர்களை மெய்யாகவே கொலை செய்யக்கூடிய நிலைகளின் ஊடாக அழைத்துக் கொண்டு போகக்கூடிய அந்த சூழ்நிலைகள், அநேக விதமான அந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை மெய்யாகவே கொலை செய்யக்கூடிய நிலைகள் என்று பல விஷயங்கள் இந்த கொடுமை நிறைந்த காலங்களாக இந்த காலங்களை நீங்களும் நானும் பார்த்து கொண்டு வருகின்றோம். மட்டுமல்லாமல் இந்த கொடுமைகள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வஞ்சகங்கள் மக்களின் நடுவிலே மட்டுமல்ல, தேசத்தின் நடுவிலே மட்டுமல்ல, சூழ்நிலைகளின் அந்த மத்தியிலே மட்டுமல்ல, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் திருச்சபைகளிலும் கூட இப்படிப்பட்ட வஞ்சகங்கள் அநேகம் இடங்களிலே உங்களாலும் என்னாலும் கண்கூடாக காணக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக இருக்கிறதை பார்க்க முடியும். சபைகள் என்று அழைக்கப்படக்கூடியது அது எப்படிப்பட்டதாய் விளங்க வேண்டும்? நாம் அறிந்த ஒரு விஷயம்தான். எந்த விதமான மக்களுக்கும் நல்ல ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு இடமாய் காணப்படுகிறது தான் திருச்சபை. அவன் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை அந்த சபை உருவாக்கி தர வேண்டும். அவன் சமாதானம் இல்லாதவனாய் வருகிறது உண்டானால் அவனுக்கு சமாதானத்தினுடைய வழிமுறைகளை கற்பிக்கக்கூடிய ஒரு சபையாய் காணப்பட வேண்டும். அவன் அநேக விதமான பிரச்சனைகளிலே கடந்து வரக்கூடியவனாய் இருக்கிறது உண்டானால் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகளை பற்றி பேசக்கூடிய நல்ல ஒரு ஆலோசனைகளை தரக்கூடிய சபையாய் விளங்குகிறதா திருச்சபையினுடைய முக்கியமான ஒரு பணி. ஆனால் இந்த நாட்களிலே பார்க்கக்கூடிய இந்த நிலைகளை நாம் காண ஆரம்பித்தால் சபைகளிலே அநேக விதமான வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள், சபைகளை சமாதானமற்ற நிலைகளிலே இயக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய காரியம், சபைகளிலே எல்லா இடங்களிலும் பிரிவினைகள், அநேக விதமான கோபதாபங்கள், அநேக விதமான வன்மங்கள், அநேக விதமான வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும் வியாபித்து கொண்டு வருகிறதை நாம் மெய்யாகவே இந்த கடைசி நாட்களில் பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்படின்னா தேவனை அறியாத ஒரு புறஜாதி மனுஷன் சபைகளிலே சமாதானம் பெறும்படிக்காய் வருகிறது எப்படி? சபையிலேயே சமாதானம் இல்லை. சபையிலேயே ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லை. கர்த்தராகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனமும் மரியாதையும் திருச்சபைகளிலே காணப்படுகிறது இல்லை. அப்படின்னா தேவனை அறியாது இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திருச்சபையை தேடி எப்படி வர முடியும்? அப்ப சபைகள் சாட்சியாக காணப்படக்கூடியதாக விளங்க வேண்டியது அவசியம். ஆரம்ப நாட்களிலே காணப்படக்கூடிய திருச்சபைகளுடைய நிலைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பித்தால் இந்த சபைகள் எல்லாம் சாட்சி நிறைந்ததாக, அநேக மக்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தரக்கூடியதாக, அநேக மக்களை வழிநடத்தக்கூடிய வல்லமை பெற்றதாக, அநேக மக்களுக்கு தேவையான வழிகாட்டியாக சபைகள் எல்லாம் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. ஆனால் இன்றைக்கு திருச்சபையுடைய நிலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தால் இந்த திருச்சபை தாங்களே எங்கே போகிறோம் என்பதை அறிய முடியாமல் இங்கும் அங்கும் தடுமாற்றமாய் கடந்து போகக்கூடிய நிலைகளை பார்க்கின்றோம். அது எதை நோக்கி பயணிக்கிறது அதுக்கே தெரியல. அந்த சபையினுடைய ஒட்டுமொத்த நிலைகள் எதை நோக்கி அந்த சபையினுடைய காரியங்கள் எல்லாம் கடந்து போகிறது. அந்த சபையிலே காணப்படக்கூடிய மக்களுக்கே அதை பற்றி தான உணர்வு இல்லாத ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய சூழல்களை பார்க்கிறோம்.
அப்படின்னா வேதம் சொல்லக்கூடிய இந்த கடைசி கால திருச்சபையில இப்படிப்பட்ட வஞ்சகங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் மக்களால் இந்த திருச்சபைகள் மெய்யாகவே மகிமை நிறைந்ததாக பார்க்கப்படக்கூடியதாய் அல்ல, மக்களால் தூஷிக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதுதான் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் திருச்சபையிலே உருவாக்கப்பட்டதற்கு அடையாளம் என்று கர்த்தருடைய வேதத்துல பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சாலமோனின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிய ஒரு தேவாலயத்தை கட்டும்படியான பணியை தந்தார். பணியை தந்த கர்த்தர் சாலமோனை பார்த்து சொன்னார், நீ உன்னுடைய தகப்பனை போல நீ எனக்கு எல்லா விதமான காரியத்திலும் கீழ்ப்படிந்து நடந்தால் நீ என்னை நோக்கி ஜெபித்த ஜெபத்தின்படியே இந்த ஆலயத்தை மகிமையுள்ள ஒரு ஆலயமாக நான் உருவாக்கி தருவேன். ஒருவேளை உன்னுடைய தகப்பனை போல நீ எனக்கு கீழ்ப்படியக்கூடியவனாய் இல்லாமல் உன்னுடைய தகப்பனுடைய எல்லா விதமான சட்டத்திட்டங்களுக்கு மீறி நடந்து எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது உண்டானால் இனி கட்டின இந்த ஆலயத்தை பார்க்கக்கூடிய ஜனங்கள் மெய்யாகவே தங்கள் தலைகளை துலுக்கி இவைகளை கட்டும்படியான காரியங்களை உருவாக்கின கர்த்தர் ஏன் இந்த ஆலயத்திற்கு இப்படிப்பட்ட மகா பெரிய சேதத்தை உருவாக்கினார் என்பதை பற்றி அவர்கள் பழித்து பேசக்கூடிய நிலைகளில் நீ கேள்விப்படுவாய் என்பதை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் சபைகளிலே உருவாக்கப்படுகிறது உண்டானால் அந்த சபையை கர்த்தராகிய தேவன் புறம்பாக்கி விடுகிறேன் என்கிற வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். இந்த சபையில பலவிதமான பொறுப்புகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். போதகர்களுக்கு காணப்படக்கூடிய பொறுப்பு, விசுவாசிகளுக்கு காணப்படக்கூடிய பொறுப்பு, டிக்கன்மார்களுக்கு காணப்படக்கூடிய பொறுப்பு, அதன் பின்பதாக அங்கு அநேக விதமான அதாவது அந்த பொருளுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் எழுதக்கூடிய மக்களுக்கு ஒரு பொறுப்பு, அங்கே பணிவிடை செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு பொறுப்பு, இப்படி பலவிதமான பொறுப்புகள் பிரித்து கொடுக்கப்படக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அந்தந்த பொறுப்பில் அவங்க சரியாக இயங்கிட்டாலே போதும், பிரச்சனைகள் இல்லாத ஒரு திருச்சபையாக அந்த சபையினுடைய நிலைகள் காணப்படுகிறதை பார்க்க முடியும். இந்த பொறுப்புகளை தாண்டி மற்றவனுடைய விஷயத்தில் நாம் தலையிட ஆரம்பிக்கும் பொழுதுதான் அங்கே பிரச்சனைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் கண்கூடாக கண்டு உணர முடியும். இப்போ விசுவாசிகளை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சில பொறுப்புகளை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கின்றார். இந்த பொறுப்புகளில் அவங்க சரியாக இயங்க ஆரம்பித்தாலே போதும், மற்றவருடைய விஷயத்திலே தலையிட அவர்களுக்கு நேரமே இருக்காது. மற்றவர்களுடைய காரியங்களை பற்றி குறை பேச அவங்களுக்கு நேரமே போதுகிறது இல்லை. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல தங்களுடைய பணிகளின் மேலே அவர்கள் கண்ணும் கருத்துமாய் இயங்க ஆரம்பித்தாலே போதும், இனி மற்றவர்கள் எத்தனை குற்றமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அவர்கள் அவைகளின் மேல் தங்களுடைய மனதை மெய்யாகவே பதிக்க செய்யாத ஒரு மக்களாக, ஆண்டவராகிய தேவன் தங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பிலே ஈடுபாடு நிறைந்த ஒரு மக்களாக, ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ இந்த நாட்களில் அவங்க வேலை இல்லாமல் இருக்க ஆரம்பிக்கும் போதுதான் பலவிதமான காரியங்களிலே தங்களுடைய மனதை அவர்கள் செலுத்தக்கூடிய ஒரு மக்களாக, பலவிதமான மக்களை அவர்கள் தூஷிக்கக்கூடிய ஒரு மக்களாக, பலவிதமான மக்களை அவர்கள் குற்றம் பிடிக்கக்கூடிய ஒரு மக்களாக, பலவிதமான மக்களுக்கு ஆலோசனைகளை சொல்லக்கூடிய ஒரு மக்களாக, இதெல்லாம் தேவனுடைய சட்டத்திற்கும் திட்டத்திற்கும் புறம்பாக ஆண்டவராகிய தேவனால் நியமனம் பண்ணப்பட்ட ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலே போதும், தேவனுடைய கிருபைகளை அந்த திருச்சபை இழந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ விசுவாசிகளுடைய கரங்களில் கர்த்தராகிய தேவன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில பொறுப்புகளை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சில காரியங்களை வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான சில கருத்துக்களை நாம் மையாகவே கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது காரியமாக 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் அதில் 6வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கியது. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்து போகாத பலவிதமான ஜென்ம சுபாவங்கள் அவனுக்குள் உறைந்திருக்கிறதை பார்க்க முடியும். இந்த ஜென்ம சுபாவங்கள் நாள்தோறும் அவனோடு கூட போராடி கொண்டே வர ஆரம்பித்து கொண்டே இருக்கிறதை பார்க்கலாம். இது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய தேவனுக்கு விரோதமாக அநேக விதமான மக்களை தூஷிக்கக்கூடிய தூஷணம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஜென்ம சுபாவமாய் எனக்குள் உறைந்து கிடக்கக்கூடிய ஒன்று. இந்த தூஷிக்கக்கூடிய தூஷணம் எல்லா நேரங்களிலும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக மீண்டும் பிரவேசிக்கும்படிக்காக அது என்னோடு கூட காலங்கள் தோறும் போராடி கொண்டே வர ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். இந்த தூஷிக்கப்படக்கூடிய தூஷணம் ஏதாகிலும் ஒரு இடத்தின் வழியாக உள்ள வந்துருச்சுனாலே போதும், இவைகளை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் வேறு பிரிக்கிறது என்பது முடியாத ஒரு காரியம். அப்போ ஒரு விசுவாசியாய் காணப்படக்கூடிய மனுஷனுக்கு முக்கியமான பணி என்ன? எந்தெந்த காரியங்களை விட்டு அவன் வெளியேறி வந்திருக்கிறானோ அவைகள் திரும்ப அவனுடைய வாழ்க்கையிலே வருகிறதுக்கு பலவிதமான அந்த வழிமுறைகளை ஆலோசனை பண்ணி அவனுக்குள் மீண்டும் உள்ளே பிரவேசிக்கும்படியான கிரியைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறது. இதை அவன் தடுக்கக்கூடிய அளவிற்காக தன்னுடைய காரியங்கள் யாவற்றிலும் கண்ணும் கருத்துமாய் இயங்க வேண்டியது அவசியம். அவன் பேசக்கூடிய பேச்சில் ஜாக்கிரதையாக, அவன் செய்யக்கூடிய கிரியைகளில் ஜாக்கிரதையாக, அவன் பார்க்கக்கூடிய பார்வையில் ஜாக்கிரதையாக, அவன் யோசிக்கக்கூடிய
சிந்தனையில ஜாக்கிரதையாக. ஏன்னா அவன் ஒரு முறை வேறு பிரிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாலே திரும்ப அந்த பழைய நிலைகள் உள்ள வந்துச்சுன்னா, வசனத்துல என்ன போட்டிருக்கு, ஒரு மனுஷனை விட்டு ஒரு அசுத்தாவி வெளியே போயிருச்சுன்னா அது வறண்ட இடங்கள் எல்லாவற்றிலும் தேடி அலைந்து அந்த எந்த விதமான இடத்திலும் அது தன்னுடைய இருப்பிடத்தை தேடி மெய்யாகவே காண முடியாமல் இருக்க ஆரம்பிக்கிறதுனால மீண்டும் தான் விட்டு வந்த அந்த பழைய வீட்டை நோக்கி வர ஆரம்பிக்கிறது. வரக்கூடிய அந்த வீடு பெருக்கி வெறுமையாக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை காணக்கூடிய நேரத்தில் அது தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை அழைத்துக் கொண்டு உள்ளே வரக்கூடியதாய் விளங்குகிறதாம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு முறை விட்டு போற அந்த சுபாவம் திரும்ப உங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அதே விதமாக வருகிறது இல்லை, அதை போல 7 கொடிய நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கக்கூடியதாய் வர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு விசுவாசிக்கு அவனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய போராட்டங்களிலே அவன் தன்னை காத்துக்கொள்ள விஷயத்திலே கண்ணும் கருத்துமாய் இயங்க ஆரம்பிச்சாலே மற்ற சபை சண்டைகளிலே அவனுடைய மனம் இங்கும் அங்கும் கடந்து போகாது. அவன் தன்னுடைய நிலைகளை ஒவ்வொரு காரியத்திலும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். மற்றவர்கள் யாரோடு கூட யார் சண்டை பண்ண ஆரம்பித்தாலும், யாருக்கு விரோதமா யார் பேச ஆரம்பித்தாலும், யாருக்கு விரோதமா யார் குற்றங்கள் யாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தாலும் அவனுடைய மனம் தன்னுடைய நிலைகளை ஆராயக்கூடியதாக இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த மற்றவர்கள் பேசக்கூடிய குற்றச்சாட்டுகளிலே அவனுடைய மனம் ஒரு நாளும் மெய்யாகவே உட்பிரவேசிக்கிறது இல்லை. ஏன்னா அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலைகளிலே அவன் மெய்யாகவே உத்தரவாதம் பண்ண வேண்டியது அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. தன்னுடைய நிலைகளை அவன் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவனாய் காணப்பட வேண்டிய இந்த காலத்துல அவன் மற்றவருடைய பிரச்சனைகளின் ஊடாக தலையிடுகிறது எப்படி? தனக்கே அநேக விதமான பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல, தனக்கே அநேக விதமான பிரச்சனைக்குரிய காரியங்கள் உருவாக்கப்படக்கூடிய நேரத்துல மற்றவருடைய பிரச்சனைகளிலே அவன் மெய்யாகவே தலையிட்டு அவர்களை காப்பாற்றும்படிக்காக முயற்சிக்கிறது எப்படி? அப்ப வேதத்தில் ஆண்டவராக தேவன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி தன் நிலைகளை விசுவாசி முதல் காரியம் உணர வேண்டியது அவசியம். தான் இந்த இடத்திற்குள்ளாக வருகிறதற்கு என்ன நோக்கம், எதற்காக கர்த்தர் இந்த இடத்துல என்னை நாட்டி வைத்தார் என்றால், என்னுடைய பழைய வாழ்க்கையிலே நின்று நான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த பழைய வாழ்க்கையிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலே மீண்டும் அந்த பழமையான சுபாவங்கள் திரும்பி வருகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. அது எந்த வழியிலே என்னுடைய வாழ்க்கையிலே வர முடியும் என்று சொல்லி எனக்குள் அந்த ஒவ்வொரு விதமான சுபாவங்களும் போராடிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலைகளை நான் பார்க்கிறேன். அந்த அந்த நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில என்னை அறியாமல் உள்ளே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் கொண்டிருக்கக்கூடிய வைராகியத்தின் வல்லமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அந்த ஜெப நிலை நான் தொலைத்து போடுறேன். ஆண்டவராகிய தேவன் மேலே காண்பிக்கக்கூடிய அந்த வைராகியத்தின் அந்த எல்லா விதமான வல்லமைகளை இழக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், என்னை அறியாமல் நான் விட்டு வந்த பழைய நிலைகள் எனக்குள் மெய்யாகவே தொற்றிக்கொள்ள ஆரம்பித்ததுதான் காரணம். அப்ப இந்த காரியத்தை ஒரு மனிதன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் வேறு பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மைகளிலே அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நிலையாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால், நாள்தோறும் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய இந்த சுபாவங்களுக்கு விரோதமாய் அவன் ஒவ்வொரு நாளும் போராட்டத்தின் மூடாக கடந்து போக வேண்டியது அவசியம். போராட்டம் மட்டுமல்ல, அவன் கண்காணித்து எந்த வழியாக இந்த சுபாவம் திரும்ப என்னுடைய வாழ்க்கையிலே வரும்படிக்காக பிரயாசப்படுகிறது. ஒருவேளை நான் அந்த 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 ஒரு விசுவாசி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் தூங்கக்கூடிய மனுஷன் வச்சுக்கோங்களேன், இந்த தூக்கம் எந்தெந்த இடங்களெல்லாம் என்னை வியாபிக்கும்படிக்காய் வருகிறது அவன் உட்கார்ந்து பார்க்கணும். நான் ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் இந்த தூக்கத்தினுடைய நிலைகளை அது மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையிலே தரும்படிக்காக உள்ளே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த அந்த காரியங்களிலே நான் மெய்யாகவே விழிப்புணர்வனாய் காணப்பட்டு அவைகளை நான் மேற்கொள்ள பழக வேண்டியது அவசியம். ஆனா இதை விட்டுட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை மெய்யாகவே கண்ணும் கருத்துமாக பாராமல் அவன் தன்னுடைய நிலைகளை பற்றி அக்கறையற்றவனாய் காணப்பட ஆரம்பித்தால்தான் மற்ற மக்களுடைய குறைவுகளை சுட்டி காண்பிக்கவும் மற்ற மக்களுடைய காரியங்களை பற்றி அவன் மெய்யாகவே பார்க்கக்கூடியவனாகவும் அவர்களுக்கு இவன் ஆலோசனை சொல்லக்கூடியவனாகவும் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தராகிய தேவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நீ வேறு பிரிக்கப்பட்டது உண்டானால் அந்த வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்திலே நிலைத்து நிற்க நீயும் நானும் நாள்தோறும் பிரயாசப்பட வேண்டும். அதான் ஒரு விசுவாசியுடைய கடமை. அவன் இந்த அலுவல்களிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அவனுடைய மனம் எங்கும் அங்கும் அலைந்து போகிறது இல்லை. அவனுக்கு காலங்கள் தோறும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே முழு வேலையின் ஊடாக அவன் கடந்து போறான். அவனுக்கு ஓய்வு ஒளிச்சலே கிடையாது. ஏனென்றால் எந்த நேரத்தில் இந்த சுபாவம் திரும்ப அவனுடைய வாழ்க்கையிலே வருமோ என்று சொல்லக்கூடிய அச்சமும் பயமும் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் அவன் மற்றவனுடைய வம்புகளிலும் வழக்குகளிலும் மெய்யாகவே தலையிடக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குகிறவனாக காணப்படுகிறது இல்லை. ஏனென்றால் அவனுடைய காலங்கள் எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் வீணடிக்க ஆரம்பிச்சாதான் அவன் மற்றவனுடைய வம்புகளிலும் வழக்குகளிலும் சிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. உங்களுடைய நிலைகளை நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைவரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ஒரு விசுவாசியினுடைய முக்கியமான கடமை என்று கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார். எவைகளை விட்டு கர்த்தர் நம்மை வேறுபடுத்தாரோ அவைகள் திரும்ப நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதற்கு பலவிதமான சோர்சஸை உருவாக்க ஆரம்பிக்கிறது. ஏதாகிலும் ஒரு வழியிலே அவனுடைய வாழ்க்கையிலே திரும்ப அதே விதமான சுபாவம் வந்துவிடாதா என்பதற்காக அந்த ஒவ்வொரு விதமான தன்மைகளும் நம்மோடு கூட காலங்கள் தோறும் போராடி கொண்டே இருக்கிறதை பார்க்க முடியும். ஒரு மனிதன் ஆண்டவராகிய தேவனுக்குள் வந்த உடனே இந்த சுபாவங்கள் இது ஆரம்ப காலம் முதற்கொண்டே, அதாவது நம்ம அந்த பூமியிலே தோற்றமளித்த இந்த சிறு குழந்தை பிராயத்திலிருந்து நம்மோடு கூட ஒட்டி வளர்ந்து இந்த சுபாவங்கள் திடீரென்று சொல்லி இந்த சுபாவங்கள் நம்ம விட்டு வேறு பிரிக்கப்படுகிறது என்பது ரொம்ப ஒரு கடினமான ஒரு அனுபவம். இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பல காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். இது உடனே நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை தாண்டி கடந்து போகாது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த சுபாவம் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே தலை தூக்க முடியும். இந்த சுபாவம் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிச்சாலே என்ன நடக்கும் பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்திலே நின்று நீங்களும் நானும் விழுந்து போயிருக்கும். அந்த காரியங்களை எட்ட இன்னும் பல நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப இந்த விஷயத்துல ஒரு விசுவாசி கண்ணும் கருத்துமாய் காணப்பட ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால் அவர் மற்ற எந்த விதமான வம்பு வழக்குகளிலும் தலையிடாமல் தன்னுடைய நிலைகளை பாதுகாக்கக்கூடியவனாய், தன்னை குறித்து அவன் மெய்யாகவே எல்லா விதமான காரியங்கள் யாவற்றிலும் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளதாய் பிழையற்றதாய் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் கண்ணும் கருத்துமாய் இயங்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ ஒரு விசுவாசியினுடைய முதல் கடமை என்ன அப்படின்னா, தான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளிலே நிலைத்தவனாய் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது முதல் வேலை. இந்த வேலையில அவன் சரியாக இயங்க ஆரம்பித்தாலே போதும், மற்ற எந்த விதமான விஷயங்களும் அவனுடைய மனதை ஒரு நாளும் ஈர்க்கக்கூடிய சக்தி பெற்றதாய் காணப்படுகிறது இல்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவராகிய தேவனால் வேறு பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அனுபவத்திலே நிலைத்து நிற்க ஆரம்பித்தால் மட்டுமே போதும். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சால், நான் என்னுடைய பொறுப்பை என் கையில் தந்திருக்கக்கூடிய அந்த வேலையை நான் சரியா செஞ்சிட்டாலே போதும், என்னுடைய சபையினுடைய வளர்ச்சியின் விகிதம் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை கண்கூடாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டு உணர முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. 2 தீமோத்தேயுவின் புத்தகத்துல 1வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கொஞ்சம் ஆழமா இந்த ஒரு காரியத்தை நான் பேசுறேன். இவைகளை நீங்கள் சற்று ஆழமான விதத்தில் கவனிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். இரண்டாவது காரியம், ஒரு விசுவாசியினுடைய இரண்டாவது முக்கியமான கடமை என்ன அப்படின்னா, நாம் விசுவாசத்திற்கக்கூடிய கர்த்தரை அறியக்கூடிய அறிவுக்கு நேராக தன்னுடைய வாழ்க்கை நிலைகளை அவன் காலங்கள் தோறும் பயன்படுத்த வேண்டியது அவசியம். ஒரு திருச்சபையில கர்த்தர் ஏன் ஒரு மனிதனை கொண்டு போய் நாட்டுகிறார் என்று சொன்னால், சும்மா ஒரு சடங்காச்சாரத்திற்காகவோ அல்லது ஒரு பொழுதுபோக்கிற்காகவோ ஆண்டவராகிய தேவன் சபைகளிலே கொண்டு போய் ஜனங்களை கொண்டு போய் நாட்டக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல. அவர்கள் எப்படியாகிலும் கர்த்தராகிய தேவனை அறியும் அறிவிலே விருத்தி அடையக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கணும். கர்த்தராகிய தேவனுடைய காரியம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே அவரை பற்றியதான அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறது. உண்டானால் தேவையற்ற பழக்கங்களும் தேவையற்ற சுபாவங்களும் தேவன் விரும்பாதிருக்கக்கூடிய பலவிதமான நிலைகளும் நம்மை தாண்டி தொலைந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தரிடத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் போதுதான் நான் பல விதமான நிலைகளை யோசிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். கர்த்தருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. சும்மா ஒரு சபையில போய் நான் அநேக விதமான ஆராதனைகளை பார்க்கும்படிக்காக போய் உட்கார்கிறேனே தவிர கர்த்தராகிய தேவனை பற்றி எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று சொல்லக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தான் நான் பல விதமான தேவையற்ற அலுவல்களிலே தலையிடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். தேவையற்ற காரியங்களின் ஊடாக பேசக்கூடியவனாய் காணப்படுகிறதை பார்க்கின்றேன். மற்றவர்களை குற்றம் பிடிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குகிறதுக்கு காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தரை பற்றியதான அறிவு என்னுடைய வாழ்க்கையில இல்லை. கர்த்தரை அறியக்கூடிய விருப்பமும் என்னுடைய வாழ்க்கையில். சும்மா போய் உட்கார்ந்துருக்கிறேன், சபையில போய் உட்கார்ந்துருக்கிறேன். சபையில சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் 1, 2ஆக என்னுடைய செவிகளுக்குள் கடந்து வர ஆரம்பிக்கிறது. அவைகளை அறியவும் நான் என்னுடைய மனதை மெய்யாகவே பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாய் இல்லை. ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய காரியங்களை பற்றி ஆழமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை. வேறு வழி
இல்லாமல் சபைக்கு வருகிறேன் உற்சாகத்தினை தவிர மற்றபடி கர்த்தராகிய தேவனை அறிய வேண்டும் என்கிற விருப்பமும் வாஞ்சியும் என்னுடைய வாழ்க்கையில காணப்படலை. இப்படிப்பட்ட நிலைகள் ஒரு விசுவாச மார்க்கத்தானுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் அவன் தான் என்ன செய்யறான், தேவையற்ற அலுவல்கள் யாவற்றிலும் ஊடாக அவன் கடந்து போகிறது மட்டுமில்லாமல் அந்த சபைகளிலே சண்டைகளை உருவாக்கவும், பிரிவினைகளை உருவாக்கவும், பிரச்சனைகளை உருவாக்கவும், சபையினுடைய சட்டத்திட்டங்கள் யாவற்றையும் உடைப்பண்ணும் தக்கதான கிரியைகளை இவன்தான் உருவாக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப விசுவாசினுடைய இரண்டாவது கடமை என்ன அப்படின்னா, அவன் தன்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலங்களுக்குள், ஒருவேளை கர்த்தராகிய தேவன் வேறு சபைக்குள்ளாக உங்களை அழைத்துக் கொண்டு போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு முன்னால இந்த சபையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் கர்த்தராகிய தேவன் இந்த ஐக்கியத்தில் கொண்டு உங்களை வச்சிருக்கிறார். இந்த ஐக்கியத்திலே கர்த்தராகிய தேவன் என்ன அளவிற்கு வளர செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறாரோ அந்த அளவை நோக்கி நீங்களும் நானும் பயணப்பட வேண்டியது அவசியம். கர்த்தரை அறியக்கூடிய அறிவில், கர்த்தருடைய கிரியைகளை அறியக்கூடிய அறிவில், விசுவாசத்தின் ஆழமான காரியங்களை பற்றி அறியக்கூடிய அறிவில், ஜெபத்தின் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் உருவாக்கப்பட முடியும் என்கிறதை பற்றி அறியக்கூடிய அறிவில், இப்படி ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய காலங்களை ஒரு வினாடி கூட நீங்களும் நானும் வீணாக்காமல் பயன்படுத்த துவங்க ஆரம்பித்தால் எப்படி வீணான அலுவல்களின் ஊடாக உங்களுடைய மனமும் என்னுடைய மனமும் கடந்து போக முடியும். சபைகளிலே காணப்படக்கூடிய சண்டைகளிலும் சச்சரவுகளிலும் நீங்களும் நானும் ஒரு நாளும் சிக்கிக்கொள்ள மாட்டோமே. ஏனென்றால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை பழுவே அதிகமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. நான் என்னை உய்த்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலைகளில் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த காலம் எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையினுடைய காலங்கள் எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது. இந்த காலங்களுக்குள் என் தேவன் எனக்கு வைத்திருக்கக்கூடிய அவரை அறியக்கூடிய அறிவின் மேன்மையான காரியங்களை நோக்கி நான் பயணிக்க வேண்டியது அவசியம். எப்படியெல்லாம் கர்த்தராகிய தேவனை அறியக்கூடிய அறிவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியுமா? அந்த கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியுமா? சபை கூடி வரக்கூடிய விஷயத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியுமா? இப்படி எந்தெந்த காரியத்தின் மூலம் தேவனை அறியக்கூடிய அறிவை நான் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த நினைவு என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சாலே போதும், தேவையற்ற எந்த வம்பு வழக்குகளும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு நாளும் வராது. இப்போ விசுவாசிகளுக்கு ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு நேராக அவர்களுடைய மனம் பயணப்படுவதற்காக சம்மதிக்கக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக காணப்படுகிறது இல்லை. இது ஒரு பெரிய ஒரு வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. ஒரு இடத்திலே ஆண்டவராக தேவன் நாட்டி வைத்தால் அதன் மூலமாய் கர்த்தராகிய தேவன் உங்களை வளர்க்க வேண்டும் என்று பிரயாசப்படுகின்றார். அதன் மூலமாய் கர்த்தர் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இதன் மூலமாய் ஏதோ ஒரு நன்மைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாய் ஏதோ ஒரு வளர்ச்சியின் ஊடாக நீங்கள் கடந்து போக வேண்டும். இதன் மூலமாய் ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கும்படிக்காக தேவன் உங்களை உருவாக்கும்படிக்காகத்தான் அந்த இடத்துல வைத்திருக்கின்றார். அப்ப நான் போய் உட்காரக்கூடிய ஒரு சிற்சபையில நான் செய்ய வேண்டிய காரியம் இந்த சபையிலே என்னை வைத்து நான் என்ன காரியமாகும்படி நான் உருவாக்கப்படும்படி என்னை கர்த்தராகிய தேவன் இந்த சபையில வச்சிருக்கிறீங்க. நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தரை அறியக்கூடிய அறிவை இந்த சபையின் மூலம் எந்தெந்த காரியத்தின் வழியாக நான் பெற்றுக்கொள்ள முடியும். அவங்க பேசக்கூடிய செய்தியின் மூலம் பெற முடியுமா? அவங்க ஆராதிக்கக்கூடிய ஆராதனை மூலம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அறிவுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியுமா? அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்யோன்யமான ஐக்கியத்தின் மூலமாய் தேவனை அறியக்கூடிய அறிவினுடைய மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா? எதன் வழியாய் உம்முடைய பூரணமான நிலைகளை பற்றி அறியக்கூடிய அறிவுள்ளவனா நான் மாற்றப்பட முடியும் என்கின்ற ஒரே கண்ணோக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் என்னுடைய வாழ்க்கையிலே தேவையற்ற எந்த விதமான காரியங்களும் என்னுடைய கண்களுக்கு முன்பதாக தோற்றமளிக்கிறது இல்லை. எப்போ நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தேவையற்ற காரியங்கள் தோற்றமளிக்க ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா ஒரே ஒரு நிலைதான், நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்பதை மறைந்து அந்த காரியங்களை விட்டு நான் விலக ஆரம்பிச்சாலே போதும், தேவையற்ற ஒவ்வொரு காரியங்களின் மேலும் உங்கள் மனமும் என் மனமும் ஈர்க்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த காலங்கள் ஆண்டவராகிய தேவனால் நீங்களும் நானும் கர்த்தரை அறியக்கூடிய அறிவு நிறைந்த ஒரு மக்களாய் மாற்றப்பட வேண்டிய ஒரு காலங்கள். இந்த கர்த்தரை அறியக்கூடிய அறிவை நீங்க இந்த உலகத்துல எந்த அளவிற்கு ஆண்டவராகிய தேவனை அறியக்கூடிய அறிவில் நிறைந்து காணப்படுகிறீர்களோ அந்த அறிவுதான் பரலோக ராஜ்யத்திலே மகிமையான காரியங்களையும் மேன்மையான காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் உருவாக்க முடியும். தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் நீங்க அறிஞ்சிருந்தா பரலோகத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனால் தரக்கூடிய மகிமை ரொம்ப சொற்பமாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவனை அறியக்கூடிய அறிவில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் விருத்தியாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய ராஜ்யத்திலே ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய அந்த மகிமையிலே இன்னும் சற்று அதிகமாக அந்த மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் விளங்க முடியும். எந்த அளவிற்கு அறிவினுடைய மேன்மையை நீங்கள் இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ளும்படிக்காய் வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அந்த அளவிற்குரிய மகிமையை தான் பரலோகத்திலே உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப
அப்ப நீங்க இந்த உலகத்துல என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்திலே அவருடைய பரிசுத்தமுள்ள மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்திலே தேவனை அறியும் அறிவிலே நீங்களும் நானும் விருத்தியாக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று என்பதை அறிந்து அவைகளை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டியது அவசியம். அப்படின்னா இதுல ஒரு நாளைக்குள்ள நீங்களும் நானும் வீணடிக்க முடியாது. ஒவ்வொரு நாளிலும் கர்த்தராகிய தேவன் தம்மை பல விதமான காரியங்களிலே வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். எந்த விஷயத்திலே கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்துகின்றார், அவருடைய எந்த சாயலை நான் பார்க்க போகின்றேன், இவைகள் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் கண்ணும் கருத்துமாக ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவனை அறியும் அறிவிலே தேவனாகிய கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியின் விகிதத்திலே வளர்ந்து தீர்க்க உங்களாலும் என்னாலும் முடியும். அப்ப ஆண்டவருடைய வசனத்துல ஒரு விசுவாச மார்க்கத்தானுடைய முக்கியமான இரண்டாவது பணி என்ன அப்படின்னா, கர்த்தராகிய தேவனை அறியும்படிக்காகவே அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அதுல ஒரு நாளையாக அவன் வீணடிக்க ஆரம்பிச்சா ஆண்டவராகிய தேவனை அறியக்கூடிய அறிவில ஒரு பகுதி வஞ்சிக்கப்பட்டதாக இருக்கிறதை பார்க்க முடியும். அது சில பகுதிகளை அவன் அறிந்திருக்கக்கூடியவனாய் இருப்பான். ஆனால் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். ஒரு முறை பிரசங்கத்தின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாய், ஒரு முறை ஆராதனை மூலமாய் தம்முடைய மகிமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாய், ஒரு முறை கர்த்தருடைய சாயலின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் தம்மை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாய், இப்படி ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவராகிய தேவன் புதிய புதிய காரியங்களிலே அவனுடைய அறிவை ஆண்டவராகிய தேவன் வளர்க்கும்படிக்காக தம்மை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள்ல ஒரு நாள் அவன் அந்த மனிதன் தன்னுடைய அறிவுக்குரிய காரியங்களை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது உண்டானால் அந்த நாளுக்குரிய வளர்ச்சியின் விகிதத்தை அவன் இழந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப அந்த விசுவாசி எப்படி இருக்கணும் பாருங்களேன். அவனுடைய வாழ்க்கையிலே எதை பற்றியும் யோசிக்காம அவனுடைய முழு மனதும் எதை பற்றியே காணப்பட வேண்டியது அவசியம். இன்றைக்கு கர்த்தருடைய எந்த சாயலை நான் பார்க்க போகிறேன், இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் தம்முடைய மகிமை எந்த ரூபத்திலே வெளிப்படுத்த போகின்றார், இன்றைக்கு நான் கர்த்தராகிய தேவனை எந்த ஆங்கிள் நான் அறியக்கூடிய ஒரு அறிவுள்ளவனா நான் அந்த காரியத்தின் ஊடாக நான் கடந்து போக போகின்றேன். இப்படி காலங்கள் தோறும் தன்னுடைய ஒவ்வொரு இருதயத்தின் ஆழமான பரிமாணங்களை அவன் மெய்யாகவே ஆயத்தப்படுத்த காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையினுடைய இறுதிக்குள்ளாகவே தேவனை அறியக்கூடிய அறிவின் முழுமையை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப விசுவாசிய மார்க்கத்தார் என்ன செய்ய வேண்டிய காரியம் பாருங்க. சபையில காணப்படக்கூடிய சச்சரவுகளை பார்க்கறதுக்கு அவனுக்கு நேரமே இருக்காது. அவன் தன்னுடைய ஒவ்வொரு விதமான காரியத்தில சபையில கர்த்தரை நீ நாட்டினருடைய நோக்கம் அவரை அறியக்கூடிய அறிவில் நான் இன்னும் அதிகரிக்க வேண்டியது அவசியம், விருத்தியாக்கப்பட வேண்டியது அவசியம். இதையே அவன் தன்னுடைய வாழ்க்கையை தியானிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு நேரமும் காலமும் போதுமானதாய் காணப்படுகிறது இல்லை. மற்றவர்களை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு சமயம் வாய்க்கிறது இல்லை. ஏனென்றால் எல்லா நேரங்களிலும் தேவனை அறியக்கூடிய அறிவை பற்றி அவன் தியானிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல அதுல 4வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. மூன்றாவது காரியம் அப்படின்னா கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறதுனா, ஒரு விசுவாசிக்கு தேவனாகிய கர்த்தர் தந்த மூன்றாவது பணி என்ன அப்படின்னா, எல்லா விசுவாசிகளுக்கும் நீ ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். அன்பிலும் ஆவியிலும் கற்பிலும் விசுவாசத்திலும் எல்லா விதமான விசுவாசிகளும் உன்னை காணக்கூடிய நேரத்தில் இவன் உண்மையாகவே கர்த்தராகிய தேவனை பிரதிபலிக்கிறான் என்பதை பற்றி அறிவிக்கக்கூடிய அளவிற்காக உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் சாட்சி உள்ளதாய் காணப்பட வேண்டியது அவசியம். மூன்றாவது நிலைகளை ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார். ஒருவேளை என் பேச்சு சாட்சியை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது உண்டானால் என் பேச்சை நான் குறைக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை என்னுடைய நடக்கைகள் அங்கு காணப்படக்கூடிய மக்களுக்கு இடரலை தோற்றுவிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னுடைய நடவடிக்கைகளை குறித்து நான் ஜாக்கிரதைப்பட வேண்டியது அவசியம். ஒருவேளை என்னுடைய உடை ஆபரணங்கள் எல்லாம் மற்ற மக்களுக்கு இடரலை தர ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் என்னுடைய உடைகளை குறித்தும் ஆபரணங்களை குறித்தும் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டியது அவசியம். அப்படின்னா ஒவ்வொரு விதமான மக்களுக்கு முன்பதாக என்னுடைய சாட்சி நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனார், ஒரு விசுவாசின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு மனுஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். இதுக்கு முன்னால ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால அவனுடைய வாழ்க்கை ஒரு இருள் நிறைந்த ஒரு மனிதனாக காணப்பட ஆரம்பிச்சான். இருட்டுல நீங்க என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் எந்த விதமான மக்களாலும் அந்த ஒரு காரியத்தை அறிய முடியாது. நீ எத்தனை தப்பு செய்ய ஆரம்பிச்சாலும் சரி, ஒருவேளை அநேக விதமான கொலைகளை செய்ய ஆரம்பிச்சாலும் சரி, அநேக விதமான பொல்லாப்பான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் சரி, இருட்டிலே செய்யப்படக்கூடிய காரியங்களை மக்களுடைய கண்கள் எளிதாக காண்கிறது கடினம். ஆனா
என்றைக்கு நாம் ரட்சிப்பினுடைய வல்லமையின் ஊடாக கடந்து வர ஆரம்பித்தோமோ அன்று முதல் நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து வந்தோம். இந்த வெளிச்சத்துல நீங்க எந்த விதமான கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சாலும், உங்கள் உதடுகள் சற்று மாறாக அசைவுபட ஆரம்பித்தால் கூட இருளிலே காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களும் அவைகளை மெய்யாகவே ஆழமாய் பார்க்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க ட்ரெஸ்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறு காணப்பட ஆரம்பித்தாலும் எல்லா மக்களாலும் நீங்களும் நானும் பார்க்கப்படக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்து விடுவோம். அப்ப இந்த ஒளியிலே காணப்படக்கூடிய மனுஷனுடைய நிலை எவ்வளவு ஜாக்கிரதையாக தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் பாருங்களேன். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த என்னை பார்க்கக்கூடிய எந்த விதமான மனிதனும் இடரலின் ஊடாக கடந்து போய்விடக்கூடாது. நான் பேசக்கூடிய அந்த வார்த்தை மற்றவங்களுக்கு முன்னால் நான் சத்தமாய் சிரிக்கக்கூடிய அந்த காரியம் கூட மற்றவங்களுக்கு ஒரு இடரலான ஒரு காரியத்தை தோற்றுவித்து விடக்கூடாது. நான் பார்க்கக்கூடிய பார்வை மற்றவனுக்கு அநேக விதமான தடுக்கலை உருவாக்கி விடக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய சாட்சியின் வாழ்க்கையை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக, குறிப்பாக விசுவாசிகளுக்கு நடுவிலே தன் சாட்சியின் நிலைகளை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்றாவது பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் சாட்சியினுடைய நிலைகள் எல்லாவற்றையும் உன் நடக்கைகளிலே நீ மெய்யாகவே நிரூபித்து காண்பிக்க வேண்டியது அவசியம். பரிசுத்தத்தை பற்றி நாம் பேசுகின்றோம், ஆனால் வாழ்க்கையிலே அவைகள் எல்லாவற்றையும் வாழ்ந்து காண்பி. ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை பற்றி நாம் பேசினோம். நீ கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் நீ எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக நடந்து உன்னுடைய வாழ்க்கையை சாட்சியாக நிரூபித்து காண்பி. பொய் சொல்லக்கூடாது என்பதை பற்றி நாம் பேசினோம். நீ பொய் பேசாதவனாய் கர்த்தருக்கு முன்பதாக உன்னுடைய சாட்சி நிலைகளை நிரூபித்து காண்பி. இந்த நிரூபித்து காண்பிக்கக்கூடிய நிலைகளைத்தான் எல்லா ஜனங்களும் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய நிலை என்று அழைக்கப்படக்கூடிய நிலை எப்படி இருக்கணும் பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சாட்சி உள்ளவனாய் என் நிலைகளை வைத்திருக்கிறேனா என்று ஆராய்ச்சி பார்க்கணும். நேற்றைக்கு நாளிலே நான் சபைக்கு போயிட்டு வந்தேன். என்னை பார்க்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இடறி போக ஆரம்பிச்சாங்க. நான் பேசின வார்த்தைகளினால் எத்தனை பேருடைய மனம் குத்துண்டு போகக்கூடியதாய் விளங்கிற்று. நான் செய்யக்கூடிய கிரியைகளினால் எத்தனை பேருடைய மனதை நான் மெய்யாகவே கர்த்தராகிய தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சேன். நீ ஆராய்ச்சி பார்க்கணும். ஒவ்வொரு விசுவாசியினுடைய ஒரு வேலை, ஒரு பணி, ஒரு கடமை எப்படிப்பட்டது என்று சொன்னால், என்னால் எவனுடைய வாழ்க்கையும் இடறி போய்விடக்கூடாது. நான் எல்லா மக்களுக்கும் சாட்சியாகும்படியாகவே உருவாக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தை பாருங்களேன். எந்த மனிதனுக்காகிலும் இயேசுனுடைய வாழ்க்கை ஒரு இடலை தரக்கூடிய வாழ்க்கையா இருந்துச்சாங்க பாருங்க. எல்லா மக்களும் இயேசுவை பார்க்கும் பொழுது இயேசுனுடைய வாழ்க்கையிலே ஒரு குற்றத்தையும் ஒரு குறைவையும் அவர்களால் சொல்லவே முடியல. அவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க இடரலற்ற ஒரு வாழ்க்கையாக அவர் என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே யோசுவா என்கின்ற மனிதன் கடைசி நாட்களில் கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே தன்னுடைய ஊழியர்கள் யாவற்றையும் முடிச்சுட்டு போறார். யோசுவா மட்டுமல்ல, அந்த சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி கூட தன்னுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு போறார். முடிச்சுட்டு போகக்கூடிய இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை ஒன்றை பேசுகின்றார். நான் உங்களுக்கு முன்பதாக ஏதாகிலும் தவறான காரியத்தை செஞ்சிருக்கிறேன் பாருங்க. நான் உங்களுடைய பொருளிலே ஏதாகிலும் ஒரு பொருளை நான் இச்சித்து எடுத்தது உண்டா என்று பாருங்கள். அப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்திருக்கிறது உண்டானால் நான் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நான் குற்றவாளியாய் காணப்பட ஆரம்பிச்சேன். ஜனங்கள் தான் சொல்றாங்க, இல்லை இல்லை, எங்களுடைய எந்த விதமான பொருளையும் நீங்கள் வஞ்சித்து எடுக்கவே இல்லை. எல்லா விதமான காரியத்திலும் நீங்கள் சுத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் உங்களுடைய நிலைகள் யாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ள துவங்க ஆரம்பிச்சீங்க. இன்றைக்கு சபையிலே காணப்படக்கூடிய ஒரு விசுவாசி சபையார்ட்ட போய் தன்னுடைய நிலைகளை பற்றி பேசுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாக ஏதாகிலும் ஒரு காரியத்தை நான் செய்தது உண்டான்னு சொல்லி கேட்டா எத்தனை குற்றச்சாட்டுகளை சபையார் அவனுக்கு விரோதமாய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. யோசிப்பாங்க. அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் சாட்சியான ஒரு நிலையோடு கூட காணப்படுகிறதா இல்லை. என்னை பார்க்கக்கூடிய மனிதர்கள் என்னிலே கர்த்தருடைய சாயலை பார்க்கணும். என்னை பார்க்கக்கூடிய மக்கள் கர்த்தருடைய சகல விதமான அன்பின் நிலைகளை பார்க்கணும். ஆண்டவராகிய தேவனுடைய எல்லா விதமான நிலைகளையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உள்ளவனாக நீயும் நானும் உன்னுடைய நிலைகளையும் என்னுடைய நிலைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இதுதான் கர்த்தராகிய தேவன் விசுவாச மார்க்கத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய கடமை. இந்த காரியத்தை விட்டுட்டு இவர்கள் இதை பற்றியே யோசிக்காம பலவிதமான காரியங்களை அவர்கள் தங்கள் மனதளவிலே யோசிக்க ஆரம்பிக்கிறதுனாலதான் சபையிலே குழப்பங்கள், பிரச்சனைகள், அநேக விதமான கலக்கங்கள், வேதனைகள் இவைகளெல்லாம் உருவாக்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன? தன்னுடைய நிலைகளை விசுவாசி என்று அழைக்கப்படக்கூடிய மனிதன் அறிய முடியாதவனை காணப்பட ஆரம்பிக்கிறான். தனக்கு என்ன அழைப்பை கர்த்தராகிய தேவன் தந்தார், நான் இந்த அழைப்பிலே உண்மை உள்ளவனாய் என்னுடைய நிலைகள் யாவற்றையும் பாதுகாத்துக் கொள்கிறேனா, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறேனா, என்னை பார்க்கக்கூடிய எல்லா ஜனங்களும் என்னை குறித்து என்ன வார்த்தை பேசுறாங்க, இவன் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக சாட்சியற்றவனாய் காணப்படுகிறான் சொல்றானா, இவனுடைய ஒவ்வொரு விதமான ஜெப வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம், எந்த விஷயத்திலும் அவன் நிறைவுள்ளவளாக காணப்படவில்லை, எல்லா விதமான மக்களும் உங்களை குறித்து பேசுகிறது உண்டானால் நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திலே போய் நிலைத்து நிற்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறது எப்படி? அப்ப என்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய காரியங்களை பற்றி நான் ஒவ்வொரு நாளும் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம்.
ஒவ்வொரு விஷயத்திலையும் பாருங்க, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன்னு பார்க்கணும். ஆண்டவராகிய தேவனை அறியக்கூடிய அறிவில் நான் எப்படி இருக்கிறேன்னு பார்க்கணும். சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன்னு பார்க்கணும். இந்த காரியங்களை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில காலங்கள் தோறும் நிதானித்து பார்க்க ஆரம்பித்தால், உங்களுக்கும் எனக்கும் மற்ற வம்பு வழக்குகளை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம் எங்கே வர முடியும்? மற்ற காரியங்களை பற்றி நீங்களும் நானும் யோசிக்கக்கூடிய ஒரு மக்களாய் எப்படி நம்முடைய நிலைகள் யாவற்றையும் ஆசரிக்க முடியும்? அநேக விதமான குற்றச்சாட்டுகளை சபைக்கு மேலாகவும் சபையினுடைய போதகருக்கு விரோதமாகவும் உங்களாலும் என்னாலும் வார்த்தைகளின் மூலம் எப்படி நீங்களும் நானும் உச்சரிக்க முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விஷயங்களிலே நீங்களும் நானும் தவற ஆரம்பிக்கும் பொழுதுதான் மற்றவனுடைய குறைவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கக்கூடியவனாய் விளங்குகின்றோம். என்னுடைய கண்களிலே அநேக விதமான உத்தரத்தை வைத்துக் கொண்டு மற்றவனுடைய கண்ணிலே காணப்படக்கூடிய அந்த அந்த சகல விதமான துரும்பினுடைய நிலைகளை பார்க்கிறது எப்படி? கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், முதலாவது உன்னுடைய கண்ணிலே காணப்படக்கூடிய உத்தரத்தை நீ அப்புறமாக்கி போடு. அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய நிறைவேற்றப்படாது இருக்கக்கூடிய பணிகளை நான் முதல் காரியம் முக்கியத்துவமாய் நான் செயல்படுத்த வேண்டியது அவசியம். இந்த காரியங்களை தவிர்த்து தேவையற்ற காரியங்களின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பித்தால் சபைகள் வஞ்சிக்கப்பட்டதாக, தேவனாகிய கர்த்தருக்கு ஏற்ற ஆயத்த நிலைகளை இழக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சபையினுடைய இடரலுக்கு நான் ஒரு முதல் காரணமாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். எனக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய பொறுப்பை விட்டு நான் இங்கும் அங்கும் என்னுடைய மனதை பறக்கடிக்க செய்ய ஆரம்பித்தாலே போதும், இந்த சபையினுடைய வஞ்சகத்திற்கு நான் ஒரு முன்னோடியாய் காணப்பட ஆரம்பித்து விடுகிறேன். சாத்தான் செய்யக்கூடிய பணிகளிலே அநேக விதமான பணிகளை நான் செய்யும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சிடும். சபையில நீங்களும் நானும் தூணா இருக்கணும். ஆனால் சபையை உடைய பண்ணக்கூடிய ஒரு மக்களாய் நாம் இருக்க ஆரம்பித்தால் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் நம்மை எவ்வளவாய் மூட ஆரம்பிக்கும் என்று பாருங்கள். ஒரு சபையினுடைய இடிபாட்டுக்கு நீங்களும் நானும் காரணமாய் இருக்கிறது உண்டானால், சபை என்கிறது கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அதை இடிக்கிறதற்கு உங்கள் கரங்கள் முன்பதாக இயங்க ஆரம்பித்தால் தேவனுடைய கோபம் நம்மை எவ்வளவாய் மூட ஆரம்பிக்கும் என்று பாருங்கள். என் சபையிலே ஜனங்கள் வர முடியாமல் போனதற்கு யார் காரணம்? என் சபை பலுகவும் பெருகவும் போகாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம்? என் சபையிலே ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான காரியங்கள் உருவாக்கப்படாததற்கு யார் காரணம்? நீங்களும் நானும் உணர வேண்டியது அவசியம். நான் என் நிலைகளை தாண்டி என் தேவன் தந்திருக்கக்கூடிய பொறுப்பை விட்டு விலகிறதுதான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் இந்த சபைகள் ஆண்டவராகிய தேவனுக்குள் செழிப்பாய் வளர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நான்காவது ஒரு காரியத்தை பற்றி பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசுறேன். அப்போஸ்தலர் நடபடிகள்ல அதுல 4வது அதிகாரம் 32வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. இது எப்படி நம்ம இந்த வார்த்தையை சொல்லும் போதே இது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை உருவாக்குதுன்னு பாருங்களேன். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. இது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய நிலைகள் சாத்தியமாக்கப்பட முடியும்? இதுதான் ஒரு விசுவாச மார்க்கத்தாருக்கு ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய நிலை. அவங்களுடைய இருதயம், அவர்களுடைய மனம் எல்லாம் ஒருமனப்பட்டதாக, எந்த ஒரு காரியத்தை யோசித்தாலும் ஒரே யோசனை உள்ளவர்களாக, எந்த ஒரு நிலைகளை அவர்கள் ஆசரிக்க ஆரம்பித்தாலும் ஒரே யோசனை உள்ளவர்களாக, ஜெபிக்கணும்னு சொன்னா எல்லா விசுவாசியும் ஒரே மாதிரி உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொன்னா எல்லா விசுவாசிகளும் ஊழியத்தின் ஊடாக கடந்து போவாங்க. ஒருவன் நான் இன்னைக்கு ஊழியத்துக்கு போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஒருவன் நான் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நான் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன், நான் ஜெபத்தில் பங்கு பெற மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். எல்லா மக்களும் ஒரே மனமாக அந்த 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 சபையினுடைய அந்த அந்த நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் முழங்கால் படித்தால் எல்லா மக்களும் ஒட்டுமொத்தமாய் ஒரே நேரத்தில் முழங்கால் போட்டு, ஒரு மனிதன் ஆராதிக்க துவங்கினால் எல்லா மனிதர்களும் ஆராதனையின் ஊடாக கடந்து போய், ஒரு மனிதன் கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை பார்க்கக்கூடியவனாய் விளங்கக்கூடிய நேரத்தில் அந்த சபையே ஒட்டுமொத்தமாய் சந்தோஷப்படக்கூடியதாய் ஒரே மனமாய் எல்லா காரியங்களையும் ஆசரிக்கக்கூடிய நிலை இந்த நாட்களிலே காணப்படுகிறதா என்று பாருங்கள். ஒரு விசுவாசியினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ஒருவன் மற்றவனோடு கூட இணக்கம் உள்ளவனாய் காணப்பட பழக வேண்டியது அவசியம். அவனுக்கு இவனுக்கு கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. எல்லா விதமான விஷயத்திலும் அவன் இணங்கக்கூடியவனாய், இவனுடைய கருத்துக்கு மிஞ்சினது என்னுடைய கருத்து நம்ம யோசிக்க கூடாது. எல்லா விதமான கருத்துக்களும் ஒரு மனத்திலே காணப்படக்கூடிய ஒரு நிலையோடு கூட எல்லா விதமான மக்களும் ஒரு சேர ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தால், அங்கே ஒரு மனமும் ஒற்றுமையும் காணப்பட ஆரம்பித்தால் அந்த விஷயம் கட்டாயம் 100% வெற்றியின் கூடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். இந்த ஒரு மனம் இல்லாத ஒரு தன்மையினாலதான் அந்த சபைகள் பிரிந்து கிடக்க ஆரம்பிக்கிறதுனாலதான் அந்த சபையின் மூலமாய் நடத்தப்படக்கூடிய
காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் தோற்று போக ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். சபையில ஒரே மனமும் ஒரே ஆவியும் நிறைந்த ஒரு மக்களாய் இருக்க ஆரம்பிச்சாலே அந்த சபையினுடைய நிலைகள் எப்படியாய் காணப்பட ஆரம்பிக்கும் என்று பாருங்கள். அந்த சபை எல்லா ஜனங்களுக்கும் சாட்சியாக, அந்த சபை வளரக்கூடிய ஒரு சபையாக, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் சபையாக, ஒரு மனுஷனுடைய மனதிலே கர்த்தராகிய தேவன் தேசத்தை பற்றி பாரத்தை தந்தார். சபையிலே காணப்படும் எல்லா மக்களுடைய மனதிலும் அதே விதமான பாரம் தொற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் சபையினுடைய வளர்ச்சியை பற்றிதான ஒரு பாரத்தை தருகிறது உண்டானால் எல்லா மனுஷனுடைய மனமும் அதே விதமான பாரம் சார்ந்ததாக இருக்க ஆரம்பித்தால் அந்த ஜெபத்தினுடைய முழுமையை அந்தந்த சபைகள் அந்தந்த காலங்களில் எட்ட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு பல மணி நேரம் நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சாலும் சபையிலே என்ன காரியத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தாலும் அதனுடைய பலனை பார்க்க முடியல. என்றோ 1-2 காரியங்களுடைய அதனுடைய விளைச்சலை பார்க்க முடிகிறதை தவிர ஒட்டுமொத்த சபையில் பலவிதமான ஜெபங்களை நாம் ஏறெடுக்க ஆரம்பித்தாலும் அதனுடைய முழுமையை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனதற்கு காரணம் ஒரு மனமும் அங்கே இல்லை, ஒற்றுமையும் அங்கே இல்லை. அந்த வசனத்துல ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். கொஞ்சம் பேர் இல்லை, ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்ல திரள் கூட்டம், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் கர்த்தராகிய தேவன் அந்த திருச்சபையிலே தம்முடைய மகிமையை விளங்க பண்ண ஆரம்பிக்கக்கூடிய அந்த தன்மைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இன்றைக்கு நம்முடைய சபையினுடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பித்தால் விசுவாசிகள் நடுவிலே ஒரு மனம் இல்லை, விசுவாசிகளுக்கும் போதகர்களுக்கும் நடுவிலே ஒரு மனம் இல்லை, விசுவாசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் நடுவில் ஒரு மனம் இல்லை. இப்படிப்பட்ட நிலைகள் நம்முடைய சபைகளிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எப்படி கர்த்தருடைய மகிமையை உங்களாலும் என்னாலும் திருச்சபைகள் நடுவிலே பார்க்க முடியும்? அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஒரு மனத்திற்கு என்ன தடைகள் காணப்பட ஆரம்பிக்கிறது? இந்த தடைகளை களையக்கூடிய அளவிற்காக விசுவாசம் நிறைந்திருக்கக்கூடிய விசுவாசிகள் அவர்கள் தங்களுக்குள் இயங்கும் ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். எனக்கும் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கும் என்ன கருத்து வேறுபாடு இருக்கிறது? ஏன் அவனோடு கூட என்னால் மெய்யாகவே ஐக்கியம் கொள்ள முடியல? அவனை என்னால் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே முழு மனதோடு கூட நேசிக்க முடியல? அவனுக்கும் எனக்கும் என்ன விதமான மார்க்க பேதங்கள் உண்டு? அதை அவன் மெய்யாகவே ஆராய்ந்து பார்த்து அவைகளை களையும்படியாக அவர் மெய்யாக முயற்சிக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொருவனுக்கு அருகாமையில் காணப்படக்கூடிய மக்களோடு கூட அந்யோன்யமான ஐக்கியம் கொள்ளக்கூடிய அளவிற்காக அவர்கள் மனம் ஏகமாய் இணைக்கப்பட ஆரம்பிச்சால் என்ன நடக்கும் பாருங்க. சபையெல்லாம் ஒற்றுமையினால் நிறைந்ததாக, ஒரே மனமும் ஒரே ஆவியும் பெற்றதாக, ஒரே விதமான வல்லமை பெற்றதாக, ஒரே அந்த திருச்சபை ஒரு காரியத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சா அந்த ஜெபத்தினுடைய முழு மகிமை அந்த சபையிலே எந்த விதமான காரியங்களையும் பெற முடியாதாக நின்று போகிறதே இல்லை. எல்லா காரியங்களும் அவர்கள் பெறக்கூடிய வல்லமை பெற்றவர்களாய் இருக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தருடைய வேத புத்தகத்தில் விசுவாசிகளுக்கு அடுத்த கடமையாக கர்த்தராகிய தேவன் என்று சொல்கின்றார், நம்முடைய அயலானோடு கூட நமக்கு என்ன விதமான பகை உண்டு, சண்டை உண்டு. ஏன் அவர்களோடு கூட ஒருமனப்பட முடியல? ஏன் அவங்க கூட அதாவது ஒரு மாய்மாலமான ஒரு அன்போடு கூட நான் பழகுகிறேனே தவிர உண்மையான நேசம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில வரல? அவனும் என்னுடைய சபையை சார்ந்தவன் தான், நான் அவனுடைய சபையை சார்ந்தவன் தான், நானும் அவனும் பக்கத்துல தான் உட்கார்றேன் என்றாலும் கூட என் மனமும் அவன் மனமும் ஏன் பிரிந்திருக்கிறது? இதை பற்றி அவன் யோசிச்சே பார்க்கறது இல்லை. ஏதோ வர்றோம், ஆராதரிக்கிறோம், ஏதோ வருகின்றோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், எந்திரிச்சு போயிடும். இல்லை. ஒரு விசுவாசியினுடைய அடுத்த கடமை என்ன? தனக்கும் தன்னுடைய அயலானுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் அவனோடு கூட ஒருமனப்பட என்னால முடியல? அவன் கூட ஏன் என்னால பேச முடியல? அவன் கூட ஏன் என்னால் ஐக்கியம் கொள்ள முடியல? இவைகளை அவன் ஆராய ஆரம்பித்தாலே போதும், சபையிலே காணப்படும் சண்டைகளும் சச்சரவுகளும் குறைவுபட ஆரம்பிக்கிறத பார்த்துடலாம். இப்போ சபையில் இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். விசுவாசிகளுக்கும் பிரச்சனைகளை உருவாக்கி ஒருவனோடு கூட ஒருவன் கவையற்ற ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சாத்தானால் இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் சபைகளிலே மெய்யாகவே இந்த நாட்களிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. இந்த விஷயங்களை நீங்கள் களைய ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த சபையிலே காணப்படும் யாரோடு கூட என்னால் ஐக்கியம் கொள்ள முடியல, இந்த சபையிலே காணப்படும் யாரோடு கூட என்னால் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு அன்பின் ஊடாக கடந்து போக முடியல, ஏன் அவர்களோடு கூட நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழ என்னால் முடியல, ஏன் அவர்களும் ஆவிக்குரிய காரியத்திலே வந்திருக்கக்கூடிய மக்கள் தான், நானும் அதே விதமான ஆவிக்குரிய காரியங்களை கற்கும்படிக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான், ஏன் எங்கள் 2 பேருக்கும் இடையிலே அநேக விதமான கருத்து வேறுபாடுகள் காணப்பட ஆரம்பிக்கிறது? என்னைக்காச்சும் நம்ம உட்கார்ந்து பேசியிருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. உங்க கூட என்னால் ஐக்கியம் கொள்ள முடியலைங்க, உங்க கூட ஒரு சரியான ஒரு அந்யோன்யமான ஒரு உறவின் ஊடாக கடந்து போக முடியல, நீங்கள்
நீங்களும் ஜெபிக்கக்கூடிய ஆளுதான், நானும் ஜெபிக்கக்கூடிய ஆளுதான். ஆனாலும் கூட என்னால் உங்களோடு கூட மெய்யாகவே ஒரு ஐக்கியம் கொள்ள முடியாமல், நேசிக்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பேசி அவைகளை கர்த்தருக்கு முன்பதாக மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் நீங்களும் நானும் சரி பண்ண வேண்டும். இந்த விஷயத்தை ஒரு விசுவாசி செயல்படுத்த ஆரம்பித்தாலே போதும், சபையிலே வம்புகளும் வழக்குகளும் மெய்யாகவே குறைந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த விசுவாசி இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாம போக ஆரம்பிக்கிறனாலதான் சபையிலே பிரிவினைகளின் மேல் பிரிவினை, அநேகம் மார்க்க பேதங்கள், அநேகம் கஷ்டங்கள், அநேகம் உபத்திரவங்கள், இவைகள் எல்லாம் வருகிறதுக்கு காரணம் என்ன? ஒருவரோடு கூட ஒருவர் கவையற்ற ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு நிலைகள் காணப்பட ஆரம்பிச்சாலே போதும், சபையிலே ஆண்டவராகிய தேவனுடைய சித்தம் அல்ல, சாத்தானுடைய திட்டங்கள் நிறைவாக்கப்படுகிறதை நீங்களும் நானும் கண்கூடாக பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு விசுவாசி தன்னுடைய இயக்கத்திலே சரியாய் இயங்க ஆரம்பிச்சாலே போதும், சபைகள் தேவனுடைய திட்டத்திற்கு ஏற்றபடமாய் ஆயத்தத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போஸ்தலர் நடபடிகள்ல 11வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுது. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனத்தை கொஞ்சம் ஆழமா வாசிக்கிறேன், கவனிங்க. அதுல என்ன விதமான வார்த்தைகளை கர்த்தர் பேசுகிறார்? ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்றார். 18வது வசனம், இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்தை என்ன பார்க்கிறோம் பாருங்க. தேவனுடைய திட்டங்களை தர்கிப்பு இல்லாமல், முறுமுறுப்பு இல்லாமல் அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. சில விஷயங்கள் திட்டம் போட ஆரம்பிச்ச உடனே பல மக்கள் எழும்பி நின்று கிராஸ் கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன் இந்த ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்க? இந்த ஒரு காரியத்தினால் என்ன விதமான பயன் உண்டு? ஒரு கர்த்தராகிய தேவன் ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார். என்ன திட்டத்தை உருவாக்குறாரு? புறஜாதிகளுக்கு மத்தியிலும் கூட கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படுகிறது. இதை ஜனங்கள் கேள்விப்படக்கூடிய நேரத்தில் தேவனாகிய கர்த்தருடைய ஜனங்களை தாண்டி நீங்கள் புறஜாதி மக்களுக்கு மத்தியிலே கடந்து போனது எப்படி? ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் நம் நடுவிலே இப்படிப்பட்ட காரியங்களை உருவாக்கும்படிக்காக ஆண்டவராகிய தேவன் நமக்குத்தான் சுவிசேஷத்தினுடைய விஷயங்கள் யாவற்றையும் தந்திருக்கிறார். இவைகளை கொண்டு போய் தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நீங்கள் மெய்யாகவே உருவாக்கக்கூடிய வழிமுறைகளை செய்தது எப்படி என்கிறதை பற்றி அவங்க கேட்கிறாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜனங்கள் சொல்றாங்க, நமக்கு முன்பதாக கர்த்தராகிய தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாரோ, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்த பொழுது ஆண்டவருடைய அபிஷேகம் எப்படி நம்மில் ஊற்றப்பட்டதோ, அதே மாதிரி புறஜாதி மக்களுக்கு மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட்ட பொழுதும் கர்த்தராகிய தேவனுடைய அபிஷேகம் அவர்கள் மேலும் ஊற்றப்பட்டது. தேவன் செய்யும் இந்த காரியத்தை தடுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்பதை பற்றி அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் கூட இருக்கக்கூடிய அதுவரைக்கும் தர்க்கமான வார்த்தைகளை பேசும்படிக்காய் வந்திருக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள் எல்லாரும் அமர்ந்து வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, அவர்கள் கர்த்தராகிய தேவனுடைய திட்டங்களை தர்கிப்பு இல்லாமல், முறுமுறுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு விஷயத்தை கர்த்தராகிய தேவன் திட்டமாய் நம்முடைய வாழ்க்கையில தந்தா அதிலே நீங்களும் நானும் தர்க்க ரீதியாக அந்த காரியத்தை அணுகக்கூடாது. தேவன் ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பதாக போதிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சில காலங்கள் நீங்க ஊழியத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா போகக்கூடாதுதான். சில காலங்கள் நீங்கள் மெய்யாகவே கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் என்றால் அமர்ந்துதான் வேண்டியது அவசியம். அந்த காலத்தில் போய் நான் கர்த்தருக்கு முன்பதாக முறுமுறுத்து நான் செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்கிறது, இன்னும் நான் பாதி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஊழியத்தினுடைய நிலைகளை நீர் ஆண்டவராகிய தேவன் நீர் ஏன் மெய்யாகவே இந்த காரியங்கள் யாவற்றையும் நிறுத்தி போட்டேன்? கர்த்தருக்கு முன்பதாக நீங்களும் நானும் நின்று கேள்வி கேட்கக்கூடாது. அந்த ஜனங்கள் செய்யக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். முதல்ல கேட்டாங்க, முதல்ல பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நீங்க ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய சுவிசேஷத்தை புறஜாதி மக்களுக்கு மத்தியிலே போய் சொல்லுகிறது எப்படி? இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? நாம் கேட்ட பொழுது கர்த்தருடைய ஆவியினுடைய வல்லமை நம்ம எப்படி ஊற்றப்பட்டதோ அப்படித்தான் புறஜாதி மக்களின் மேலும் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை ஊற்றப்பட்டது. தேவனின் வல்லமைகளை தடுக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் என்று சொன்ன மாத்திரத்தில் இதை கேட்ட அவர்கள் அது வரைக்கும் அநேக விதமான வார்த்தைகளை பேசும்படிக்காய் வந்தவர்கள் அமர்ந்து தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்தை மெய்யாகவே தடுக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் என்பதை பற்றி அறிக்கையிட்டு கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் இணைந்து ஸ்தோத்திரம் பண்ண துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப தேவனுடைய திட்டங்களை நீங்களும் நானும் முறுமுறுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டியது அவசியம். இந்த தர்க்க ரீதி என்கிறது எப்போ வர ஆரம்பிக்கிறது சொன்னா, ஒரு திட்டத்தை ஆண்டவராக தேவன் உருவாக்கும் பொழுது அவைகளை காட்டிலும் நான் என்னை பெரியவனாக நினைவு கூற ஆரம்பித்தால்தான் தர்க்க ரீதியாக அவைகள் எல்லாவற்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே மறுக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எப்போ நான் இந்த விஷயத்திற்கு நான் மறுப்பு சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஞானம் தேவ ஞானத்தை காட்டிலும் அதிகமாய் காணப்படக்கூடிய ஒன்று என்று சொல்லி எப்பொழுது நான் என்னை குறித்து நினைவு கூற ஆரம்பிக்கிறேனோ அப்பதான் கர்த்தருடைய காரியங்களை நான் தர்க்க ரீதியாக அணுகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய விஷயங்கள் தர்க்கத்துக்கு உட்படுத்தப்படக்கூடியவைகள் அல்ல.
தேவன் ஒரு காரியத்தை சொன்னா அமர்ந்திருன்னு சொன்னா அமர்ந்திருக்கணும். நீ எழுந்து நடன்னு சொன்னா எழுந்து நடக்கணும். நீ இந்த காரியத்தில் இயக்கம் இல்லாமல் மெய்யாகவே முடங்கி இருக்க வேண்டும் என்றால் முடங்கித்தான் இருக்க வேண்டியது அவசியம். இல்ல ஆண்டவரே, நான் இந்த வேலையை நான் செய்யாதிருக்கிறது எப்படி என்று சொல்லி நீங்களும் நானும் தேவனுடைய நியமத்திற்கும் திட்டத்திற்கும் விரோதமாக எழும்ப நிற்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சபைகள் எல்லாம் சிதறி போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தராகிய தேவன் தம்முடைய திட்டங்களை அநேக விதமான ஊழியர்களின் மூலம், போதகர்களின் மூலம் சபைகளிலே கர்த்தராகிய தேவன் தெளிவுபடுத்த ஆரம்பிக்கின்றார். இந்த திட்டங்களுக்கு எதிர்த்து நிற்க நீங்கள் துவங்க ஆரம்பித்தாலே போதும், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமைகளை அந்த சபை இழக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப எந்த விதமான விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனால் ஒரு காரியம் முன் உரைக்கப்பட ஆரம்பித்தால் அவைகளை தர்க்கமாக அல்ல, அவைகளை முறுமுறுப்பில்லாமல் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டியது ஒரு விசுவாச மார்க்கத்தானுடைய கடமை. அது ஒருவேளை எனக்கே நஷ்டத்தை தரக்கூடியதாக கூட விளங்கலாம். அது ஒருவேளை எனக்கே அநேக விதமான கஷ்டமான காரியங்களை உருவாக்கக்கூடியதாக கூட காணப்படலாம். என்றாலும் தேவனுடைய திட்டம் இதுவாக இருந்தால் அந்த திட்டங்களை நீங்களும் நானும் முறுமுறுப்பில்லாமல் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டியது அவசியம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி பிதாவாகிய தேவனுடைய திட்டம் அவருடைய ஜீவனை தருகிறது என்கிறது உங்களுக்கு நீங்களும் நானும் அறிந்த ஒன்று. அதுல இயேசு தன்னுடைய மனதினுடைய விருப்பத்தை பிதாவுக்கு முன்பதாக சொல்லல. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, இந்த திட்டத்தை சற்று நீங்கள் மாற்றி அமைக்கலாம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே ஜனங்களுடைய ரட்சிப்பினுடைய வல்லமைகள் நிறைவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இதற்காக நான் ஏன் போய் என்னுடைய ஜீவனை மக்களுக்காக நான் மெய்யாகவே தாரை பார்க்க வேண்டும்? என்னுடைய உயிரை கொடுத்து இவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பினுடைய விலைக்கரையமான காரியங்களை கொடுத்து நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை சம்பாதிக்கும்படிக்காக என்னுடைய உயிரை நான் தியாகம் பண்ண வேண்டும்? கர்த்தராகிய தேவன் பிதாவாகிய தேவனை நோக்கி கேட்டுக்கலாம். ஆனா அவர் ஏன் கேட்கல அப்படின்னா, தேவனுடைய திட்டங்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் முறுமுறுக்கக்கூடாது. தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களை தர்க்கிப்பு இல்லாமல் நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய கடமை என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்கிறார். ஒரு காரியம் நம் மேலே சுமத்தப்பட ஆரம்பித்தால் அவைகளை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். ஒரு நுகம் நம்மேல் ஏற்றி வைக்கப்பட ஆரம்பித்தால் அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். ஒரு காரியம் நம்முடைய கரங்களை தாண்டி கடந்து போக ஆரம்பித்தால் அவைகளை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். அவைகளுக்கு விரோதமாய் நீங்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சா விசுவாச மார்க்கத்தான் என்று அழைக்கப்படக்கூடிய விசுவாசி தன்னுடைய நிலைகளிலே நின்று அவன் மெய்யாகவே விழுந்து போக ஆரம்பிக்கிறதுனாலே அந்த சபைகளுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் உடைக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆகவே கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஒரு விசுவாசிக்கு ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய கடமை எப்படிப்பட்டது பாருங்க. அவனுக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் குறித்து அறிவுள்ளவனாய் எதை ஆண்டவராகிய தேவன் செய்தாலும் அது என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஈடேற்றத்திற்காகவே கர்த்தராகிய தேவன் தருகிறார் என்பதை புரிந்து கொண்டு அவைகளை ஏற்றுக்கொள்ள, முறுமுறுப்பில்லாமல் ஏற்றுக்கொள்ள, தர்கிப்பில்லாமல் ஏற்றுக்கொள்ள அவன் பழக வேண்டியது அவசியம். ஏற்றுக்கொண்டுட்டு அதுக்கப்புறம் போய் அவன் முறுமுறுக்க கூடாது. அந்த காரியம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காரியத்தை அங்கீகரித்து கொண்டு அந்த காரியத்தை வாங்கக்கூடிய வரைக்கும் பேசாமல் இருந்துட்டு வெளியே போய் இந்த விஷயத்தை பற்றி அநேக விதமான முறுமுறுப்பான வார்த்தைகளை அந்த மனிதன் பேசக்கூடாது. இதுதான் ஒரு விசுவாசிக்கு ஆண்டவராக தேவன் கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய மனதிலே தோன்றக்கூடிய பலவிதமான எண்ணங்களையும் எல்லா விதமான செயல்களையும் அவன் மெய்யாகவே சிறைப்பிடித்து தேவன் தந்த கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் உட்பட்ட ஒரு மனிதனாய் தன் நிலைகளை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப இந்த விஷயத்துல ஒரு விசுவாசி எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்கள். எவ்வளவு ஜாக்கிரதையாக அவருடைய இயக்கத்தினுடைய நிலைகள் காணப்பட வேண்டும் என்று பாருங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தராகிய தேவன் என் மேல என்ன காரியத்தை வச்சுக்க, இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு பொறுப்பு ஆண்டவராகிய தேவனுடைய கையில தந்திருப்பார். திடீரென்று சொல்லி அந்த பொறுப்பை கர்த்தராகிய தேவனுடைய கையை விட்டு எடுத்துட்டு இன்னொரு மனுஷனுடைய கையில கொடுத்துருவார். இந்த இடத்தில் நான் என்னுடைய மனதில் என்னை அறியாமல் முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த பொறுப்பை நான் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால கேட்டபோது நான் கொடுத்துடுறேன். என்றாலும் என்னுடைய மனதில் என்னை அறியாத ஒரு மனத்தாங்கல் இருக்கிறது நான் பார்க்கிறேன். இந்த மனத்தாங்கல்கள் வருகிறதே தவறு என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். தேவன் எது சொன்னாலும் நன்மைதான். ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவனுக்கு கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். அவர் என்ன நோக்கத்திற்காக எடுத்தால் நமக்கு தெரியாது, என்ன நோக்கத்திற்காக அவர் தந்தார் நமக்கு தெரியாது. எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான விஷயங்களையும் ஒரு விசுவாசி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் எந்த விதமான பாரபட்சமும் பாராமல் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டியது அவசியம். இதுதான் ஒரு விசுவாச மார்க்கத்தானுக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கற்பனை. இன்னொரு விஷயத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளில் 15வது அதிகாரம் 5வது வசனம் துவங்கி 31வது வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 5வது வசனம் துவங்கி 31வது வசனம் வரைக்கும் இதுல பல விதமான நிலைகளை பற்றி நாம் மெய்யாக விவாசிக்க முடியும். நம்ம இப்போ வசனத்தை வாச நமக்கு நேரம் போதாது. இதுல நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பல விதமான நிலைகளை பற்றி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. விருத்த சேதனத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அநேக விதமான
விதமான காரியங்களை பற்றி அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டின் முறைமைகளை பற்றி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இவைகள் எல்லா விதமான கருத்துக்கள் யாவற்றையும் அப்போஸ்தலர்களுக்கு முன்பதாக கொண்டு போய் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த அப்போஸ்தலர்கள் தாங்கள் தங்களுடைய மனம் போன போக்கின்படி அதற்குரிய தீர்ப்புகளை சொல்லாம எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவர்கள் பொதுவாக வைத்து பேசக்கூடிய ஒரு மக்களாய் விளக்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா எந்த ஒரு டெசிஷனாக காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை நீங்கள் பொதுவாக வைத்து ஆசிரியங்க. ஒரு 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 திட்டத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் பொதுவாக அந்த காரியத்தை பற்றி பேசுங்க. ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் எனக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் மட்டும் தனியாக இயங்கி மற்றவன் யாருக்கும் அந்த ஒரு விஷயத்தை சொல்லாத இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு விசுவாசி என்று அழைக்கப்படக்கூடிய மனுஷனுக்கு ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அவர்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அவைகளுக்கு ஒரு தீர்வை அவர்கள் மெய்யாகவே காணக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த மாதிரி சபையில இந்தந்த மக்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஒரு காரியம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. இதற்கு நாம் என்ன விதமான தீர்மானங்கள் யாவற்றையும் எடுக்க வேண்டும்? ஏன்னா எல்லா மனுஷனுக்குள்ளும் ஆவியானுடைய வல்லமைகள் உண்டு. ஒவ்வொரு மனிதனின் மூலமாகவும் கர்த்தராகிய தேவனால் பேச முடியும். ஒருவேளை எனக்கு அந்த காரியத்தை பற்றி தானே தீர்வு தெரியாமல் போக ஆரம்பித்தாலும் என்னை போல என் சக நண்பனுக்கு ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற அவன் மூலமாய் கர்த்தராகிய தேவன் தீர்வுக்குரிய காரியத்தை பேச முடியும். அப்ப இந்த மக்கள் அந்த நாட்களில் என்ன விதமான காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க? நான் முதன்மையானவன், நான் மேன்மையானவன், நான் மகிமை பெற்றவன், நான் ஆண்டவராகிய தேவனை சந்தித்தவன், கர்த்தராகிய தேவனை பார்த்தவன் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள் மேன்மை பாராட்டாத ஒரு மக்களாக எந்த பிரச்சனையாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த பிரச்சனைகளை அவர்கள் பொதுவாக வைத்து எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அதற்குரிய தீர்வுகளை அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் சபையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் யாவற்றையும் சிக்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வழிமுறை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சபையினுடைய நிலைகளை பாருங்க, பொதுவாக வைத்து எந்த விதமான காரியத்தையும் ஜனங்கள் பேச மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட ஆரம்பிச்சேன். சில ஆவிக்குரிய திருச்சபைகள் இங்க பார்க்க ஆரம்பிச்சாலே அந்த ஆவிக்குரிய திருச்சபைகள்ல மற்ற எல்லா காரியங்களையும் பற்றி பேசுவார்கள். ஆனால் தங்களுக்கு வரக்கூடிய வரவு செலவுகளை பற்றி அந்த திருச்சபையில அவங்க பேச மாட்டாங்கன்னு சொல்லி பல விதமான குற்றச்சாட்டுகளை யூடியூப் சேனல்ல ஜனங்கள் பேச ஆரம்பிச்சாங்க. இது ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா சபைகளிலே இப்படிப்பட்ட சில ஒளிவு மறைவுகள் காணப்பட ஆரம்பித்தாலே சபைகளிலே பிரச்சனைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த பிரச்சனைகள் எல்லா விதமான காரியங்களுக்கும் தீர்வு என்ன அப்படின்னா எந்த விதமான ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அதை நீங்க பொதுவாக வைத்து ஆசிரிக்க பழகுங்க. ஏதாகிலும் ஒரு பிரச்சனை, ஏதாகிலும் ஒரு தீர்வு, ஏதாகிலும் ஒரு காரியத்துல ஒரு முக்கியமான ஒரு திட்டம் வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்யணும். இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு நான் என்ன செய்ய போகின்றேன்? இந்த சபையினுடைய மேன்மையான காரியத்திற்கு நான் என்ன விதமான காரியத்தை செயல்படுத்த வேண்டும்? என்னுடைய மனசுல இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தோற்றமளிக்க ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். என்றாலும் கூட சபையிலே காணப்படக்கூடிய எல்லா மக்களும் இதற்குரிய நல்ல தீர்வுகளை உருவாக்க வேண்டியது அவசியம். எல்லாரும் உட்கார்ந்து நம்ம பேசுவோம். இந்த சபையில இந்த ஒரு காரியத்தை செய்கிறது இப்படி செஞ்சா அது நல்லா இருக்குமா? ஆளாளுக்கு நீங்க உங்களுக்கு உண்டான ஒவ்வொரு விதமான யோசனைகளை, ஏன்னா உங்களுக்குள்ளும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சபையில என்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா விதமான நிலைகளையும் பொதுவான நிலைகளிலே வைத்து ஆசிரிக்கிறானோ அந்த சபையிலே பிரச்சனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் வருகிறதே இல்லை. இப்ப சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான தந்திரம் என்ன அப்படின்னா அந்த பிரிவினைகளை எப்படி உருவாக்க ஆரம்பிக்கிறான்? சபையில நான் தான் எல்லா விதமான காரியத்தையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவன், எனக்கு தேவையான எனக்கு உண்டான விஷயத்தை எல்லா மக்களோடும் கூட பகிர வேண்டும் என்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் அதற்குரிய தீர்மானங்களை எடுக்க ஆரம்பித்தாலே போதும். சபையார் எல்லா விதமான மக்களும் கீழ்ப்படிய வேண்டும். எந்த விதமான பொறுப்பிலே காணப்படக்கூடிய ஒரு மனிதனும் யாருக்கும் எந்த விதமான விஷயத்தை நான் போய் எந்த விதமான காரியத்தை பற்றி நான் அறிவிக்க மாட்டேன். இப்ப நிறைய மக்களுடைய காரங்களில் நீங்க அநேக விதமான பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சா அந்த பொறுப்பினுடைய அந்த விஷயத்தை பற்றி அவர்கள் சபைக்கு முன்பதாக நின்று அவர்கள் பேசக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறதே இல்லை. இப்போ உதாரணமாக சபையில நீங்க அநேக விதமான பொறுப்புகளை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சபையினுடைய ஒவ்வொரு விதமான காரியத்தில் சபையில் ஊழியத்தினுடைய பொறுப்புன்னு வச்சுக்கோங்க. சபையில் நீங்க கிராம ஊழியத்தினுடைய பொறுப்பு கொடுக்குறீங்க. கிராம ஊழியத்துக்கு போயிட்டு வந்த பிறகு சபையார் கூடி வரக்கூடிய நேரத்தில் கிராமத்திலே நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்ன, கிராமத்திலே ஏற்றுக்கொண்ட மக்களுடைய நிலைகள் என்ன, கிராமத்திலே காணப்படக்கூடிய மக்களுடைய வரவேற்புகள் எப்படிப்பட்டதாக இருந்தது, கிராமத்திலே எத்தனை மக்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தோம் என்று சொல்லி சபையாருக்கு முன்பதாக இவைகளை பற்றி அவர்கள் பேசக்கூடிய மக்களாய் காணப்படுகிறது. எந்த ஒரு சின்ன ஒரு வேலையை கொடுக்க ஆரம்பிச்சா கூட அவைகளை பற்றி பொதுவான விஷயத்துல இந்த பொதுவான இடத்தை வைத்து அந்த ஜனங்களுக்கு முன்பதாக அந்த காரியங்களை சொல்லாமல் அவர்கள் தனியாக அவைகள் எல்லாவற்றையும் இயங்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் தான் அநேக விதமான மக்களுடைய மனதிலே இடரலான நிலைகளை தோற்றுவிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும்.
அப்படின்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க? எங்களுக்கு மறைவாக ஏதோ சில காரியங்களை செய்கிறாங்க போல இருக்கிறது. நாங்கள் அறியாத அளவிற்காக ஏதோ சில திட்டங்களை அவர்கள் தீட்ட ஆரம்பிக்கிறாங்க போல இருக்கிறது. இதனால தான் சபையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய வேதனைகள். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பொதுவாக வைத்து ஆசரிக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு விசுவாச மார்க்கத்தார் என்று அழைக்கப்படக்கூடியவன் எப்படிப்பட்டவனாய் விளங்க வேண்டும்? ஒவ்வொரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் போதுமில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை காணப்பட ஆரம்பித்தாலும் கூட சபைக்கு முன்பதாக அவைகள் எல்லாவற்றையும் அறிவித்து, ஏன்னா சபையிலே காணப்படக்கூடிய மக்களை பற்றி கர்த்தராகிய தேவன் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். சபையிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான மக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அவயவங்களாய் காணப்படுகிறார்கள். ஒருவன் கண்ணாய் இருந்தால் ஒருவன் காதாய் இருக்கின்றான். ஒருவன் காதாய் இருந்தால் ஒருவன் கர்த்தருடைய மூக்காய் இருக்கின்றார். ஒருவன் கர்த்தருடைய நாசியாய் காணப்படுகின்றது உண்டானால் ஒருவன் கர்த்தருடைய வாயாய் இருக்கிறார். அப்போ அந்த ஒவ்வொரு விதமான அவயவங்களுக்கும் எல்லா விதமான நிலைகளும் தெளிவாக தெரிய வேண்டியது அவசியம். ஒரு சபையில ஒருவன் பாடுபடுகிறது உண்டானால் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அவன் தன்னுடைய பாடுகளை சொல்ல எல்லா மக்களும் அவனுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆனா இந்த நாட்கள்ல சபைகள் பிரிந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்? தங்கள் நிலைகளை வெளிப்படுத்தாது இருக்கக்கூடிய திருச்சபையினுடைய நிலை. அவனுக்கு முன்னால போய் என்னுடைய பிரச்சனைகளை நான் சொல்ல ஆரம்பித்தால் அவன் என்னை குறித்து என்ன நினைப்பான்? என்னுடைய கஷ்டத்தை பற்றி நான் பேசினா அவன் என்னை பற்றி எந்த அளவிற்காக மெய்யாகவே கீழ்த்தரமா நினைவு கூற ஆரம்பிப்பார். இப்படி தங்களுக்குள் தாங்களே மெய்யாகவே பிரிவினையாக காணப்படக்கூடிய நிலைகளினால்தான் இன்றைக்கு சபைகளுடைய வளர்ச்சியினுடைய விகிதத்திலே குறைவாய் இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். சபைகள் வளர்ந்து மெய்யாகவே பழுக வேண்டும் என்று சொன்னாலே இந்த மனதளவிலே காணப்படக்கூடிய அந்த பிரிவினைகள் எல்லாம் மாற்றமடைய வேண்டியது அவசியம். பொதுவான நிலைகளிலே எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க ஐயா. எல்லா விதமான மக்களும் இந்த திருச்சபையிலே காணப்படக்கூடிய மக்கள் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக நான் ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன். என் குடும்பத்தில் இத்தனை விதமான பிரச்சனைகள் வந்திருக்கிறது, இத்தனை கஷ்டங்கள் வந்திருக்கிறது, இத்தனை வேதனைகள் வந்திருக்கிறது. என்னுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு தேவைகளுக்காக சபையிலே காணப்படக்கூடிய எல்லா மக்களும் என்னுடைய தேவைகளுக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபிக்க வேண்டும். இப்படி பொதுவாக வைத்து நீங்கள் பிரச்சனைகள் யாவற்றையும் ஆசரிக்க ஆரம்பிச்சாலே சபையிலே பிரிவினைகள் என்பது ஒருபோதும் வருகிறது. என் மட்டிலே எனக்கு உண்டான காரியங்களை நான் வைத்துக் கொள்ள ஆரம்பித்தாலே சபைகள் வெளியே பார்க்கக்கூடிய நேரத்திலே அது ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு சபையை போல காணப்பட ஆரம்பித்தாலும் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாகவே இயங்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுதான் சாத்தானுக்கு தேவை. ஆகவே இந்த விசுவாச மார்க்கத்தாருடைய மனதிலே இப்படிப்பட்ட தனிமையான காரியங்களை உருவாக்கி தனிமையாக இருக்கக்கூடிய மனிதனை வீழ்த்துகிறது சாத்தானுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு காரியம். ஆகவே மனிதர்களை தனிமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒருவரோடு கூட ஒருவர் ஐக்கியம் கொள்ள முடியாத சூழ்நிலைகளை உருவாக்கி நீ உன்னை குறித்து பேசினா உன்னை பற்றி அவர்கள் தப்பா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உன்னுடைய ஒளிவு மறைவுகளை அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தால் அவர்கள் உன்னை குறித்து அநேக விதமான தவறான அந்த கணிப்புகளை பற்றி அவர்கள் வெளியிட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆகவே உன்னுடைய பிரச்சனைகளை உன் மட்டிலே வைத்துக்கொள்ள என்று சொல்லக்கூடிய நிலைகளை உருவாக்கி சபைகளிலே வெளியே பார்க்கக்கூடிய நேரத்தில் நல்ல ஒரு திருச்சபையாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த சபையிலே காணப்படும் ஒவ்வொரு அங்கத்தினும் தனித்தனியாய் இயங்க ஆரம்பிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு இராணுவத்துல ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக இயங்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் பாருங்களேன். ஒரு யுத்தம் என்று சொன்னால் எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த காரியத்தின் ஊடாக கடந்து போகணும். ஒவ்வொருவரும் தன் மட்டிலே அவர் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் அந்த யுத்தத்திலே வெற்றியை அல்ல தோல்வியை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ விசுவாசியினுடைய கடமைகளை பற்றி கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேச ஆரம்பித்தார். ஒரு விசுவாசி எப்படிப்பட்டவனாய் காணப்பட வேண்டும்? வேறு பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைமைகளிலே நிலைத்த ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக தன்னுடைய காரியங்களை காலங்கள் தோறும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க வேண்டியது அவசியம். தேவனை அறியக்கூடிய அறிவிலே விருத்தி அடையும்படிக்காக காலங்களையும் நேரங்களையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஈடேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டியது அவசியம். எல்லா விதமான விசுவாச மார்க்கத்தார்களுக்கும் சாட்சி பெற்றவனாக தன் நிலைகளை ஆண்டவருக்கு முன்பதாக அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒரே மனமும் ஒரே இருதயம் நிறைந்த ஒரு மக்களாக அவருடைய வாழ்க்கையின் நிலைகள் காணப்பட வேண்டியது அவசியம். தேவனுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் தர்கிப்பு இல்லாமல் அப்படி ஏற்றுக்கொள்ள பழகக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும். இறுதியாக பிரச்சனைகள் எல்லா விதமான பிரச்சனைகளையும் பொதுவாக வைத்து அவர்கள் ஆசிரித்ததை போல நாமும் கூட நம்முடைய பிரச்சனைகளை நமக்குள்ளாக வைத்துக் கொள்ளாமல் நம்முடைய திருச்சபையில் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக பொதுவாக பேசி எல்லா ஜனங்களும் அவர்களுக்காக இணைந்து ஜெபிக்க பழக ஆரம்பித்தால் மட்டும்தான் திருச்சபையினுடைய ஐக்கியம் வளர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒன்று, ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் சபைகளிலே நிறைவாக்கப்படுகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாச மார்க்கத்தார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய விசுவாசிகள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை பற்றி கர்த்தருடைய வசனத்தின் மூலம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இந்த நிலைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சபையிலே காணப்படாதிருக்கிறது உண்டானால் இவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இவைகளை நோக்கி விசுவாசத்திலே காணப்படும் ஒவ்வொருவரும் மெய்யாகவே கர்த்தருடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி நாம் கடந்து போக ஆரம்பித்தால் நம்முடைய திருச்சபையிலே தேவனாகிய கர்த்தரால் உரைக்கப்பட்ட எழுப்புதலின் வாக்குத்தத்தம் தடையில்லாமல் நிறைவாக்கப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.
சர்வவல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை என்பதை பற்றி கர்த்தர் நீர் பேசிக் கொண்டு வருகின்றீர். அதிலே விசுவாச மார்க்கத்தார்களுக்கு உரிய கடமைகளை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இந்த கடமைகளை குறித்து நாங்கள் கண்ணும் கருத்துமாக இயங்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயித்துக் கொண்ட வசனங்கள் நாங்கள் மெய்யாகவே அறிகிறதற்கு மட்டுமல்ல, எங்களை சீர்படுத்தும்படிக்காக, எங்களை கர்த்தருக்குள் உருவாக்கும்படிக்காக இந்த வசனங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்து இவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பயனாக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சத்துருவானவன் இந்த வசனத்தின் எந்த காரியத்தையும் எங்கள் மனதின் எல்லைகளை விட்டு எடுத்து போட்டு விடாதபடி இவைகளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பயனாக்கத்தக்கதாக கர்த்தாவை ஏற்ற ஞானத்தையும் விவேகத்தையும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தந்து இந்த வசனத்திற்கு ஏற்ற ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போகவும், இந்த வசனத்தின் மூலமாய் திருச்சபைகளிலே அவர்களுடைய பங்கிலே அவர்கள் உறுதி நிறைந்த ஒரு மக்களாய் நிலைத்து நின்று சபைகளிலே பெரிய ஒரு மாற்றத்தை இவர்கள் மூலம் கர்த்தராகிய தேவனால் அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்களிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளின்படி விசுவாச மார்க்கத்தாருக்குரிய கடமைகளை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசினார். இந்த கடமைகளிலே ஏதாகிலும் ஒன்றிலே நாம் தவறுகிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக இந்த வசனங்களின்படி நாம் சீர்படுத்தும்படி நம்மை ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தார். தேவனாகிய கர்த்தருடைய திட்டம் நம்முடைய அந்த திருச்சபையிலே கட்டாயம் உருவாக்கப்படுகிறதையும், நம்முடைய திருச்சபை எழுப்புதலிலே பங்கு பெறக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து வருகிறதையும் கண்கூடாய் உங்களாலும் என்னாலும் கற்று உணர முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. பிரியமானவர்களே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொண்டோம். அன்று இயேசுவினிடம் ஆலோசனை கேட்க வந்த வாலிபன் துக்கத்தோடு சென்று விட்டான். நாமோ ஆலோசனை தந்த தேவனை துதித்து அதன்படி பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென்.